ஓகே. இன்றைய இந்த வகுப்பிலே இணைந்திருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எமது இந்த விசேட வகுப்பிலே தற்பொழுது நாங்கள் தரம் 10னுடைய 4வது அலகு நியூட்டனின் இயக்க விதிகள் தொடர்பான விடயங்களை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம், தற்பொழுது உங்களுக்கு ஒரு பரீட்சை ஒன்று இடம்பெற்றது. இந்த அலகு தொடர்பான ஒரு பரீட்சை. எனவே இந்த பரீட்சையிலே நீங்கள் பெற்ற புள்ளிகள் எனக்கு அனுப்பி வைக்குமாறு குறிப்பிட்டிருந்தேன். பல மாணவர்கள் அனுப்பி வைத்திருந்தீர்கள். உங்களது புள்ளிகள் வந்து சிறப்பான புள்ளிகளாக காணப்பட்டிருந்தது. எனவே இன்றைய இந்த வகுப்பிலே அந்த பரீட்சை வினாத்தாளை பார்த்துவிட்டு ஏனைய சில வினாக்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வினாக்களை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் தற்பொழுது நாங்க இந்த வினாக்களுக்கு நேரடியாக செல்வோம். இதுல பாருங்க, நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். இப்படி வழங்கப்பட்டிருந்தது. முதலாவது வினாவாக எங்களுக்கு இடம்பெற்றிருந்தது, பொருளின் திணிவு புவியில் 6 கிலோகிராமாக இருக்கும்போது சந்திரனில் அதன் ஈர்ப்பு விசை எவ்வளவு? அப்ப இது இலகுவான ஒரு விடயம், திரும்ப திரும்ப நாங்கள் பார்த்த விடயம்தான். இதுல தவறுதலாக பெயருக்கு 10 மார்க்ஸ் வழங்கப்பட்டது. ஸோ அதை நீங்க கழிச்சிட்டு பார்த்தா 100 மார்க்ஸுக்கு உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்க பெற்றிருக்கும். ஓகே, இதுல பாருங்க, பொருளின் திணிவு புவியில் 6 கிலோகிராம். அப்ப பூமியில இதுல நிறை வந்து 6 தர 10, பூமியில 6 தர 10 60 நியூட்டனாக இருக்கும். அப்ப இதை கொண்டு சந்திரன்ல நாங்க நிற்கின்ற போது சந்திரன்ல அதனுடைய நிறையானது 6 மடங்கு குறைவாக இருக்கும். எனவே அது ஓகே, இதுல 60 என்று தரப்பட்டிருக்குது. எனவே ஈர்ப்பு விசை எவ்வளவாக இருக்கும் என்று கேட்கப்பட்டிருக்குது. எனவே சந்திரனில் அதன் ஈர்ப்பு விசை எவ்வளவாக இருக்கும்? எனவே அது 10 நியூட்டன் என்றுதான் வந்திருக்கணும். இதில் ஒரு சிறிய ஒரு தவறு இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, எனவே ஈர்ப்பு விசை வந்து 60 நியூட்டன் எனப்படுகின்ற விசையினுடைய 6 மடங்கு குறைவான ஒரு விசை தான் அங்கு காணப்படும். எனவே இதில் தவறுதலாக இவ்வாறு தரப்பட்டிருக்குது. இந்த விடையை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். ஓகே, அடுத்ததாக பாருங்க. அப்ப அந்த புள்ளி, அந்த வினாவுக்கு ஒரு புள்ளியை 2 மார்க்ஸ் கூட்டுங்க. சரியா? திணிவுடன் ஒரு பொருளின் உந்தத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணி. திணிவோட ஒரு பொருளின் உந்தத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணி தொடர்பாக. அப்ப நாங்க உந்தம் என்பது திணிவு தர பொருளினுடைய வேகமாக இருக்கும். பொருளினுடைய வேகம், திணிவு தர பொருளின் வேகம் என்றுதான் நாங்க இதை எடுப்போம். எனவே முதலாவது இதுக்கான ஆன்சர். இலகுவான சில கேள்விகள் தான் எடுக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக, நாம் நடக்கும்போது எம்மால் கொடுக்கப்படும் விசையானது எப்பொழுதும் எத்திசையில் இருக்கும்? நாங்க இந்த திசையில நடக்கும் என்று சொன்னா நாங்க கொடுக்கின்ற விசை வந்து இந்த திசையில் இருக்கும். எனவே இது தாக்கமாக இருக்கும், இது மறு தாக்கமாக இருக்கும். எனவே எப்பொழுதும் பின்னோக்கியதாக இருக்கும். அடுத்த ஒரு விடயத்தை பாருங்க. இதுல தரப்பட்டிருப்பது மற்றும் ஒரு விடயம், படகோட்டி துடுப்பினால் நீரை வலிக்கும் போது படகு முன்னோக்கி செல்வதற்கு காரணம். துடுப்புகளை பயன்படுத்துதல் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கிறோம். துடுப்புகள் பயன்படுத்தல் என்பது நியூட்டனுடைய 3வது விதியோடு தொடர்பானது. நீந்துதல், துடுப்புகளை பயன்படுத்தி நீரை வலித்து பிரயாணம் செய்தல், இவ்வாறான விடயங்கள் வந்து இதனோடு தொடர்பான விடயங்கள். இது ஏற்கனவே நாங்க பல தடவைகள் இந்த விடயங்களை மீட்டிருக்கிறோம். அடுத்த விடயமாக தரப்பட்டிருப்பது, 5 கிலோகிராம் திணிவுள்ள பொருளை ஒரு கையினால் தூக்கும்போது கையினால் உணரப்படும் நிறை. அப்ப 5 கிலோகிராம் என்பது திணிவாக இருக்குது. 5 கிலோகிராம் என்பது திணிவாக இருக்குது. இதை நாங்க கையால தூக்குகின்ற போது அதனுடைய நிறை என்பது, எனவே இதை நாங்க 10ஆல பெருக்கோணும். எனவே அதோட பெருமானம் உங்களுக்கு தெரியும், 50 நியூட்டனாக இருக்கும்.
50 நியூட்டனாக காணப்படும். அடுத்த விடயத்துக்கு போவோம். இதுல சில கேள்விகளுக்கு நான் நம்பர்ஸ் மாத்திரம் போட சொல்லி உங்களுக்கு வழங்கி இருந்தேன். எனவே இலகுவான ஒரு விடயம்தான் இது. இலகுவான கேள்வி. அலகின்றி எண்பெருமானம் மட்டும் தருக. எனவே அலகோட நீங்க போடக்கூடாது. போட்டா உங்களுக்கு அது பிழையாக வரும். திணிவு 3 கிலோகிராம் ஆகவும் ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2 ஆயின் விசையாது. எனவே இங்கே பயன்படுத்துகின்ற சமன்பாடு F சமன் ma என்ற சமன்பாடு பயன்படுத்துவோம். நியூட்டன் இரண்டாவது விதிக்கிணங்க. எனவே திணிவானது 3 கிலோகிராம், புவியீர்ப்பு ஆர்முடுகள் 2, 3 தர 6, 3 தர 2 6. எனவே இதுல 6 நியூட்டன் என்று விட வரும். ஆனா நீங்க நியூட்டனை போடாம 6 என்ற விடையை டைப் பண்ணிருக்க வேண்டும். ஓகே, அடுத்ததாக பாருங்க. 20 நியூட்டன் விசையுடைய பொருள் ஒன்றின் திணிவு 5 கிலோகிராம் எனின் ஆர்முடுகள் யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுல இலகுவான ஒரு விடயம்தான் இங்கு தரப்பட்டிருக்கின்ற விடயம். எனவே 20 நியூட்டன் F சமன் MAல Fக்கான பெருமானம் தரப்பட்டிருக்குது. F சமன் MAல Fக்கான பெருமானம் தரப்பட்டிருக்குது. எனவே F பெருமானம் 20, எம்மினுடைய பெருமானம் 5, ஆர்முடுகளுடைய பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும். எனவே ஆர்முடுகள் எழுவாய் மாற்றம் செய்தால் 20 × 5 4 என்ற விட. எனவே விடத்தை நீங்க 4 போட்டா போதும். எனவே ஒரு இலகுவான கேள்விகளாக இவை அமைய பெற்றிருந்தது. அடுத்ததாக மற்றும் ஒரு விடயம் இதில் பாருங்க. அறுபது நியூட்டன் விசையுடைய பொருள் ஒன்று 3 மீட்டர் செகண்ட் -1 எனும் ஆர்முடுகளுடன் இயங்குமாயின் அதன் திணிவு யாது. எனவே 60 என்ற விசையை நாங்க F சமன் MA போட்டு 42ல நாங்க செய்யணும். எனவே இதோட திணிவு எங்களுக்கு தெரியாது. திணிவு M என்று வைத்துக் கொள்வோம். புவியீர்ப்பு ஆர்முடுகள் 3 தரப்பட்டிருக்கிறது. புவியீர்ப்பு ஆர்முடுகள் எல்லாம் 6 முடுகள் தரப்பட்டிருக்குது. எனவே இதுல நாங்க M காணணும். எனவே M கண்டோம்னு சொன்னால் M எழுவாய் மாற்றம் செய்வோம். எனவே 60 × 3, 60 3ஆல சுருக்குவோம். சுருக்கினா M 80 × 60 × 3 என்பது 20 என்ற பெருமானம். எனவே எடுத்து நீங்க 20 என்று டைப் பண்ணியிருந்தால் போதும். ஓகே, அடுத்ததாக மீண்டும் அதே கேள்வி ரிப்பீட் ஆகியிருக்குது. ஓகே, 60 நியூட்டன் விசையுடைய பொருள் ஒன்று 3 மீட்டர் செகண்ட் நம்ம ஆர்முடுகளோட போகுது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் திணிவு தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா, ஓகே, திணிவு தொடர்பாக ஏற்கனவே வந்த விடயம்தான். எனவே இதுக்கு 20 இது மீண்டும் தவறுதலாக ரிப்பீட் ஆகியிருக்குது. எனவே இதுல பெருமானம் திணிவு 20 என்று மாத்திரம் போடுங்க, போட்டிருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கான மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. அலகோட போட்டிருந்தா கிடைச்சிருக்காது. அடுத்தது இதுக்கு இந்த கேள்வி மிக கவனமாக செய்ய வேண்டிய ஒரு கேள்வி. பாருங்க, 60 நியூட்டன் விசையுடைய பொருள் ஒன்று 50 சென்டிமீட்டர் செகண்ட் -2. எனவே சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்குது. அலகு மாற்றம் செய்ய வேண்டும். அலகு மாற்றம் என்பது மீட்டருக்கு மாத்திரத்துக்கு 100ஆல பிரிப்போம். 100ஆல பிரிக்கணும். எனவே இதை நாங்க மீட்டர் செகண்ட் -1க்கு மாத்தினோம்டா 100ஆல பிரிச்சா 0.5 மீட்டர் செகண்ட் -2 வந்து இப்படி வரும். மீட்டர் செகண்ட் -2 வந்து இப்படி கிடைக்கும். அப்போ முதல்ல அலகு மாற்றம் செய்யணும். இது சில ஆக்கள் இதை பார்க்காமலுக்கு நீங்க விட போட்டிருக்கீங்க. அப்ப இதுல தரப்பட்டிருப்பது கேள்வியை பாருங்க, தெளிவாக தரப்பட்டிருக்கிறது 60 நியூட்டன். எனவே 60 போடுவோம். அப்ப இதுல திணிவு தெரியாத திணிவை காணணும். அப்ப நீங்க இங்க போடுறது 0.5 0.5 என்பது 1/2. எனவே 1/2 பெருமானம் 60 தர 2 120 இருக்கும். M சமன் 120 என்ற அந்த எண்ணை எடுத்து போடணும். நீங்க 120 என்ற எண் பெருமானத்தை போடணும். அடுத்தது 60 நியூட்டன் திணிவுடைய பொருள் ஒன்றின் திணிவு 500 கிராம். இப்ப இதுக்கும் 500 கிராம் என்பது அலகு மாற்றம் செய்யப்பட வேண்டும். எனவே விசை F சமன் MA திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள். எனவே திணிவிட பெருமானத்தை நாங்கள் இவ்வாறு காட்டுவோம்.
சாரி, இதுல பாருங்க, அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்ப்போம். அப்ப 60 நியூட்டன் விசையுடைய பொருள் ஒன்றின் திணிவு இதுல நாங்க போட்டிருக்கோம் 500. எனவே 500 1000 பிரிக்கணும். பிரிச்சா உண்டிங்கள் 2 இதை பெருக்கோணம். பெருக்கினா 6 முடுகல்ல பெருமானம் கிடைக்கும். 6 முடுகளினுடைய பெருமானம் 120 என்ற பெருமானம் கிடைக்கப்பெறும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக பார்ப்போம். இதுல 4 மீட்டர் செகண்ட் -1 என்னும் வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் 10 கிலோகிராம் துணிவுள்ள ஒரு பொருள் கொண்டுள்ள உந்தம் எனவே 4 மீட்டர் செகண்ட் -1 இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே உந்தம் என்பது திணிவு தர வேகம். எனவே திணிவு 10 தர 4 பெருக்குவோம். எனவே 40 இருக்கும். இந்த விடையை தெரிவு செய்வீர்கள். அடுத்தது 4 மீட்டர் செகண்ட் -1 இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேகத்தில் இயங்கிக் கொண்டிருப்பது 10. எனவே இது மீண்டும் ரிப்பீட் ஆயிருக்குது. இந்த விடையாக இருக்கும். அடுத்ததாக பாருங்க, பின்வருவனவற்றுள் வேறுபடுவது. இதுல இது 6 முடுகள், இது ஒரு காவிக்கணியம். விசை ஒரு 6 முடுகள், இது ஒரு காவிக்கணியமாக இருக்குது. உந்தம் ஒரு காவிக்கணியம். இதுல இருக்கின்ற இந்த கணியம் ஒரு எண்ணிக்கணியமாக இருக்குது. இது ஒரு எண்ணிக்கணியமாக காணப்படுகிறது. ஒரு பொருளின் நிறை தங்கியுள்ள காரணிகள் தொடர்பாக கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு பொருளினுடைய நிறை தங்கி இருக்கின்ற காரணிகள் தொடர்பாக. எனவே நிறை என்பது W சமன் M தர G. எனவே திணிவு தர புவியீர்ப்பு ஆறுமுடுகள். எனவே திணிவு தர புவியீர்ப்பு ஆறுமுடுகள் என்பது 2 கணியங்களும் தொடர்படுவது 4வது விடையில இருக்குது. 4வது விடையில காணப்படுகிறது. அடுத்தது, ஒரு பொருளின் திணிவு அரைவாசியாகவும் பொருளின் மீது உணர்த்தப்படும் விசை 2 மடங்காகவும் மாற்றப்படும். இது மிக முக்கியமான கேள்வி. பல மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்த ஒரு கேள்வி. இதை நின்று பார்ப்போம். ஒரு பொருள திணிவு அரைவாசியாகவும் பொருளின் மீது உணர்த்தப்படும் விசை 2 மடங்காகவும் மாற்றப்படின் பொருள் 6 முடுகலானது எவ்வாறு மாற்றப்படும் என்பது இங்கே கேள்வி. அப்ப இதுல நாங்க F சமன் MA போடுவோம். F சமன் MA போட்டுட்டு இது ஆரம்பத்தில் இருந்தது. 2வது சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப இதுல ஆரம்பத்தில் 6 முடுகலை பார்ப்போம். 6 முடுகல்ல பெருமானம் F என்ற இந்த பெருமானம் காணப்படுகிறது. எனவே ஆரம்பத்தில் இருக்கின்ற 6 முடுகல் இது. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, F சமன் MA என்ற இந்த பெருமானத்தில இப்ப 6 முடுகல் A1 என்று எடுப்போம். இப்ப விசை என்ன செய்யப்படுது? 2 மடங்காக மாற்றப்படுகிறது. திணிவிட பெருமானம் தெளிவாக தரப்பட்டிருக்குது. பொருளின் மீது திணிவு அரைவாசியாக மாற்றப்படுது. எனவே திணிவிட பெருமானம் அரைவாசியாக்கப்படுகிறது. அப்ப ஆரம்பத்தில் இருந்த விசை F என்றா இப்ப 2F இருக்கும். இப்ப F1 என்றும் M1 என்றும் எடுப்போம். ஆரம்பத்தில் இருந்த திணிவு M என்றா இப்ப M இங்கள் 2 என்று இருக்கும். இப்ப இந்த 6 முடுகல் A1 என்று எடுப்போம். A1 என்று எடுப்போம். இதில் A1 எழுவாய் மாற்றம் செய்தால் இந்த 2 இங்க பெருக்கப்பட 4F. இந்த M ஆனது இங்கே கீழுக்கு வரும். குறுக்கு பெருக்கம் செய்வோம். எனவே M பெருமானம் இங்கே கிடைக்கப்பெறும். எனவே ஏற பெருமானம் A1 இந்த 6 முடுகல பெருமானம் இவ்வாறு கிடைக்கப்பெறுகிறது. A1 பெருமானம் புதிய 6 முடுகல பெருமானம் கிடைக்கப்பெறுகிறது 4F M. 4F M என்று கிடைக்கப்பெறுகிறது. F M என்பது Aக்கு சமனானது. எனவே இங்க இருக்கின்ற இந்த F Mக்கு பதிலாக A போடலாம். எனவே A போட்டோம்னா 4A என்று கிடைக்கப்பெறும். 4A என்று கிடைக்கப்பெறும். இது நாங்க இதுல பாருங்க, ஆரம்பத்தில் எங்களுக்கு வாரது F சமன் MA என்று தரப்பட்டிருக்குது. எனவே ஆரம்பத்திலே 6 முடுகலை நாங்க பார்ப்போம். 6 முடுகல்ல பெருமானம் விசையங்கள் திணிவு இப்படி இருக்கும். கேள்விகள் வரக்கூடிய கேள்வி கொஞ்சம் கவனமாக பார்ப்போம்.
இது ஆரம்பத்தில் ஆறுமுடுகள். இப்ப வேறொரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் விசை மாறுபடுது, திணிவு மாறுபடுது, ஆறுமுடுகள் மாறுபடும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க F1 சமன் M1 சக A1. இப்ப ஆறுமுடுகல்ல பெருமானத்தை காண்பதற்கு விசை 2 மடங்காகவும் 2F எடுக்கலாம். ஆரம்பத்தில் இருந்தது 2 மடங்கு. அடுத்தது திணிவானது M × 2 காணப்படுது. A1 பெருமானம். இடத்துல இதை நாங்க பெருக்குவோம். பெருக்கினா 4F சமன் M தர A1. இப்ப நாங்க இந்த M இங்கால கொண்டு போவோம். கொண்டு போனோம்னு சொன்னா A1 பெருமானம், A1 பெருமானம் 4F கிடைக்கப்பெறுவது இவ்விடத்துல M கிடைக்கப்பெறும். ஆல்ரெடி F M நாங்க A பிரதியிடலாம். பிரதியிடலாம். எனவே F M இதுக்கு பதிலாக ஒரு A போட்டோம்டா 4A. எனவே இப்ப இருக்க ஆறுமுடுகள் A1 ஆரம்ப ஆறுமுடுகளினுடைய எத்தனை மடங்கு? 4 மடங்காக இருக்கிறது. 2 தடவைகள் தெளிவாக பார்த்திருக்கிறோம். எனவே இலகுவான ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்தது விசையின் சர்வதேச அலகு யாது? விசையினுடைய சர்வதேச அலகு நியூட்டன். அது தெளிவான ஒரு விடயம். விசையினுடைய சர்வதேச அலகு நியூட்டன். ஒரு மாணவன் ஒரு மேசையை 50 நியூட்டன் விசையை பிரயோகித்து தள்ளினான். எனினும் மேசை அசையவில்லை. அப்பொழுது தொழிற்பட்ட விசை சோடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு விசை ஒன்று பிரயோகிக்கப்படுகிறது, ஆனாலும் அது அசையலை. அது இந்த குறிப்பிட்ட மேசை அசையல், அது அந்த பொருள் அசையலைன்னு சொன்னா இந்த வழங்கப்பட்ட விசைக்கு எதிரான திசையில் ஒரு உராய் விசை ஒன்று தொழிற்பட்டிருக்கு. எனவே இங்க பிரயோகிக்கப்பட்ட விசை ஒரு தள்ளு விசையும் அடுத்தது ஒரு உராய் விசையும் இருந்திருக்கும். நிறையண்டு சொல்றது உங்களுக்கு தெரியும். இங்க பொருளை கொண்டு போய் நாங்க ஒரு இடத்துல வச்சோம்னு சொன்னா அதுல தாக்குகின்ற விசையாக அங்க இருக்கிறது. ஓகே, எனவே இங்க 2 விசைகளை நாங்க கருத்தில் எடுக்க வேண்டிய விசை உண்டு. இந்த குறிப்பிட்ட இந்த விடயமும் தள்ளு விசையும் அடுத்ததாக உராய் விசையும் தான் இங்க தாக்கம் செலுத்தும். அடுத்ததாக பாருங்க, மோட்டார் வாகனங்களில் முன்வரிசையில் இருப்போர் ஆசனப்பட்டியை அணிதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுடன் தொடர்பான விதி என்னென்று கேட்கப்படுகிறது. மோட்டார் வாகனங்கள் ஆசனப்பட்டியை அணிந்து செல்வது உங்களுக்கு தெரியும், நியூட்டன் முதலாவது விதியோடு தொடர்பானது. ஆசனப்பட்டி நாங்க அணியலை என்று சொன்னா தூக்கி வீசி எறியப்படுவோம். எனவே எங்களோட காலோடு சேர்த்து எங்களோட உடம்பு ஓய்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆசனப்பட்டி அணிதல் வேண்டும். அடுத்த பகுதியை பாருங்க. அடுத்த வினா, ஒரு பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது பொருள் இயங்கும் திசையில் ஒரு விசையை பிரயோகித்தால், அப்போ ஒரு பொருள் இருக்கிறது. இந்த பொருள்ல நாங்க என்ன செய்யறோம்? ஒரு பொருள் ஒன்று இருக்குது. இந்த திசையில நாங்க ஒரு விசையை பிரயோகிக்கும். உங்களுக்கு தெரியும், விசை ஒன்று பிரயோகிக்கப்பட்டால் அந்த விசையானது அதில் ஏற்படுத்தப்படுகின்ற ஆறுமுடுகளுக்கு நேர்வீத சமன். எனவே விசை பிரயோகிக்கப்படுவதன் மூலம் என்ன நடக்கும் என்று சொன்னா அதனுடைய வேகம் அதிகரிக்கும். ஆரம்பத்தில் இருந்த வேகத்தை விட இப்போ ஒரு வேகம் இருக்கும், வேகம் கூடும். வேகம் கூடும் என்பது ஆறுமுடுகள். எனவே வேகம் கூடும். எனவே விசை என பிரயோகிப்பதன் மூலம் நாங்கள் வேகத்தை அதிகரிக்க முடியும், ஆறுமுடுகளை ஏற்படுத்த முடியும். அடுத்த வினாவாக இடம்பெற்றிருப்பது மற்றும் ஒரு கேள்வி. இதுல பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. 2 கிலோகிராம் 3 கிலோகிராம் துணிவுடைய A, B எனும் கோளப்பந்துகள் குறித்த ஒரு புள்ளியிலிருந்து முறையே 4 மீட்டர்/s(1), 3 மீட்டர்/s எனும் வேகத்துடன் இயங்க வைக்கப்பட்டால் அக்கோளம் அதிக தூரம் செல்லும். இதுல எக்கோளம் அதிக தூரம் செல்லும் என்று கேட்கப்படுது. நாங்கள் இந்த உந்தத்தை ஒரு சக்தியாகத்தான் பார்ப்போம். இந்த உந்தம் என்பது ஒரு சக்தியாக பார்ப்போம். எனவே A என்ற பொருள் தரப்பட்டிருக்குது. இந்த A என்ற பொருளானது 2 கிலோகிராம். இதனுடைய வேகம் முறையே என்று தரப்படுது 4 இருக்குது. எனவே இது கொண்டிருக்கின்ற சக்தி, அதாவது உந்தம் என்னென்று பார்த்தா திணிவு தர வேகம் 8, பெருமானம் உந்தம் 8. அதே நேரம் B பார்ப்போம். B திணிவு தரப்படுகிறது 3 கிலோகிராம். அதே நேரம் அதுல இது தரப்பட்டிருக்கிறது 3 மீட்டர்/s(1). 3 தர 3 9 என்ற பெருமானம்.
3 தர 3 9 என்ற பெருமானம் கிடைக்கப்பெறுது உந்தம். எனவே இதுல எது தூரம் போகும் என்பது இந்த உந்தத்தை பொறுத்தது. இது 8 என்ற உந்தம் இருக்குது, இதுல 9 என்ற உந்தம் இருக்குது. எனவே உந்தம் கூடினது கொஞ்சம் தூரத்துக்கு போகும், அது சக்திக்கு ஒப்பானது. அந்த அடிப்படையில பீட உந்தம் அதிகம் என்ன. அப்ப இதுல அதற்கான காரணம் அதிக தூரம் எது செல்லும் என்பது பி. அதுக்கு காரணம் வந்து அதனுடைய உந்தம் அதிகம், உந்தம் அதிகம். அடுத்ததும் ஒரு நல்ல கேள்வி, வரக்கூடிய ஒரு அழகான ஒரு கேள்வியாக இருக்கிறது, இறுதி கேள்வியாக இடம்பெற்றிருந்தது. அப்ப இதுல பாருங்க, இயங்கும் பொருளில் தொழிற்படும் 3 விசைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. பொருளுக்கும் தரைக்கும் இடையிலான உராய் விசை 6 நியூட்டன் ஆகும் எனின் பொருளில் ஏற்படும் ஆறுமுடுகள் யாது? அப்ப இதுல நாங்க என்ன செய்திருக்கிறோம், பார் வச்சிருக்கோம். இதுல இந்தியால 2 விசைகள் தொழிற்படுது, 7 நியூட்டன். அடுத்தது இதுல 5 நியூட்டன் என்ற விசை தொழிற்படு. எனவே டோட்டல் இதுல 12, கிழக்கு நோக்கி 12, மேற்கு நோக்கி 2. விளைவுல காண்பதற்கு நாங்க என்ன செய்வோம்டா, இந்த 12 இருந்து 2 கழிப்போம். 12 இருந்து 2 கழிச்சோம்னு சொன்னா 8. எனவே விளைவாக எங்களுக்கு தாக்குறது வந்து இந்த திசையில ஒரு 8 நியூட்டன் இருக்கும். ஆனா கேள்வியில சொல்லப்படுது ஒரு 6 நியூட்டன் உராய்வு கொண்டு இருக்குது. எனவே இங்கால ஒரு 6 நியூட்டன் உராய்வும் இருக்குது, அதையும் கருத்தில் எடுக்கணும். எனவே 6 நியூட்டனை நாங்க இதுல இருந்து கழிச்சா தான் அதுல விளைவுள் வரும். எனவே 6 கழிப்பும் கடிச்செடுத்த ஒரு 2 நியூட்டன் தான் விளைவுளாக இருக்கும், இந்த திசையில் இருக்கும். எனவே இதுல தரப்பட்ட விடயங்களை பயன்படுத்தி நாங்கள் பார்ப்போம். தரப்பட்டிருக்கின்ற பகுதிகளை பார்த்தோம்னு சொன்னா மொத்தமாக இங்க 12 இருக்குது. 12ல நாங்க என்ன செய்வோம், இதுல பாருங்க 12 இருக்குது. 12ல 2 கழிப்போம், 2 கழிச்சோம்னு சொன்னா இந்த திசையில் இருக்கிறது வந்து 10 நியூட்டன். என்ன 10ல இருந்து இங்கால ஒரு 6 நியூட்டனை கழிப்போம். 6 நியூட்டனை கழிச்சா இப்ப எங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு 4 நியூட்டன் தான் இருக்குது. 4 நியூட்டன் தான் இருக்குது இந்த திசையில். நன்றாக பாருங்க, டோட்டல் 12, கிழக்கு நோக்கி, மேற்கு நோக்கி 2. விளைவுல காண்பதற்கு கழிப்போம், 12ல இருந்து 2 கழிப்போம். எனவே விளைவுளாக இருப்பது இந்த திசையில 10 நியூட்டன் இருக்கும். ஆனா இங்க ஒரு உராய் விசை தொழிற்படுது, அந்த உராய் விசை 6 நியூட்டன் என்று தாராங்க. எனவே இந்த 10ல இருந்து 6 கழிச்சு வார பெருமான 4 நியூட்டன், அந்த 4 நியூட்டன் இந்த திசையில இறுதியாக தொழிற்படும். இப்ப F சமன் MA என்ற சமன்பாட்டை பயன்படுத்துவோம். இதுல பெருமானம் 4 என்று இருக்குது. அடுத்ததாக நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட திணிவு தரப்பட்டிருக்கிறது. 2 ஆறுமுடுகளை காணுவோம். ஆறுமுடுகளை கண்டு அழுவாய் மாற்றம் செய்வோம். 4 இங்கில் 2, 2 என்ற பெருமானம் கிடைக்க பெறும். 2 என்ற பெருமானம் கிடைக்க பெற்றிருக்கும். எனவே இவ்வாறு இலகுவான ஒரு பரீட்சையாக இடம்பெற்றிருந்தது. பல மாணவர்கள் சிறப்பான புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். நான் எதிர்பார்க்கிறேன் இந்த பரீட்சை உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்த்த சில புள்ளிகளை பெற்று தந்திருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப நாங்க அந்த வரிசையில உங்களுக்கு இன்னும் சில வினாக்கள், நேற்றைய தினம் நாங்கள் செய்து கொண்டிருந்த வினாக்கள்ல தொடர்ச்சியை பார்த்துவிட்டு இன்றும் நான் ஒரு பேப்பர் உங்களுக்கு அனுப்பி வச்சேன். ஏற்கனவே நாங்கள் 3 டியூட் செஞ்சிருக்கிறோம். 4வது டியூட் இன்று அனுப்பி வைக்கப்பட்டது. அதையும் நீங்க செய்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எனவே ஒரு அலகு எடுத்த மனுஷன் இவ்வாறு அதிகமான கேள்விகள் செய்வதன் மூலம் அந்த அலகு தொடர்பாக இருக்கின்ற சந்தேகங்கள் நீக்கப்பட வேண்டும். அந்த அலகு தொடர்பான சந்தேகங்கள் நீக்கப்படுதல் வேண்டும். ஓகே, இப்ப நேற்று அனுப்பப்பட்ட செய்யப்பட்ட வினாக்களினுடைய தொடர்ச்சியாக இருக்கின்ற சில பகுதிகளை தற்பொழுது பார்ப்போம். ஓகே, அந்த வகையில சில எஸ்ஏ கேள்வி பகுதிகள் மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. சில எஸ்ஏ பகுதிகள் மாத்திரம் செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே அவற்றை செய்வோம். இந்த இடத்துல பாருங்க, ஓகே, அப்ப இதுல இந்த வினாவை நாங்க பார்ப்போம். இது இந்த பகுதியை தான் நாங்க பார்க்க வேண்டி இருக்கிறது.
ஒரு 1 மினிட் தாங்க. எனவே இந்த அனுப்பப்பட்டிருக்கின்ற இந்த டியூட் எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னா கட்டாயமாக உங்களோட ஃபைல் ஒன்றில் என்ன சொல்லணும் தொடர்ந்து போட்டு வாங்க. ஓகே, ஒரு யூனிட்டா படிச்சு நாங்கள் இவ்வாறு கேள்விகளை செஞ்சு வாரம் ஒரு ஒரு கூடுதலான ஒரு முயற்சி ஒன்று நாங்கள் எடுக்கிறோம். ஓகே, இதன் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பயனை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு சிறப்பான ஒரு முயற்சி எங்களால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதில் விளைவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தொடர்ச்சி, ஒரு அழகு, ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும். அந்த வகையில கட்டாயம் அனுப்பப்படுகின்ற இந்த விடயங்களை நீங்கள் கட்டாயமாக ஒரு ஃபைல் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. சிறப்பா ஒரு நல்ல ஒரு விடயமாக அது இருக்கும். இப்ப இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்றேன். இதுல பாருங்க, இந்த வினா தற்பொழுது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு வினாவாக இருக்கிறது. தற்பொழுது அனுப்பப்பட்ட ஒரு வினாவாக இருக்குது. இதுல பாருங்க, சம அளவு பலூன்கள் 2 சம அளவு புற்குழாய்களில் வழி இறுக்கமாக இணைக்கப்பட்டு மறுமுனையில் வழி இறுக்க கவ்வி இடப்பட்ட நிலையில் செலோடைப்பினால் விளையாட்டுக்காரின் மேற்பகுதியில் சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு கல் ஒன்றும் உமக்கு தரப்பட்டுள்ளது. இப்ப சம அளவு பலூன்கள் 2 சம அளவு புற்குழாய்களில் வழி இறுக்கமாக இணைக்கப்பட்டு மறுமுனையில் வழி இருக்க கவ்வி இடப்பட்டு நிலையில் செலோடேப்பினால் விளையாட்டுக்காரின் மேற்பகுதி சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு புற்குழாயினுள் வழியை ஊதி குறித்த புள்ளியிலிருந்து அதனை இயக்க விடுக. பின் இரு புற்குழாய்களிலும் வழியை ஊதி குறித்த புள்ளியிலிருந்து இயங்க விடுக. இந்த சந்தர்ப்பங்களில் இயங்கிய தூரங்கள் தொடர்பாக, உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பலூன் இருக்குது, இதுல ஒரு வாகனம் இருக்குது, இதுல நாங்க ஒரு பலூனை வச்சோம்னா அதுல ஒரு தாக்கம் இருக்கும். அந்த தாக்கத்தால் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் போகுதுன்னு வைத்துக் கொள்வோம். இது இயங்கிய ஒரு தூரம் போகுது. உதாரணமா இது போன தூரம் ஒரு எக்ஸ்டெண்ட் தூரம் போனா அதே இடத்துல ஒரு 2 பலூன் நாங்க வச்சு செஞ்சோம்னு சொன்னா இது கூடுதலாக போகும். இந்த வையண்ட தூரம் கூடுதலாக இருக்கும். 2 பலூன் நாங்க வச்சு செய்கின்ற போகுது. எனவே இலகுவான ஒரு விடயம். எனவே அவதானம் யாது இரண்டாவது சந்தர்ப்பத்தில் அதிக தூரம் செல்லும். இது எங்களோட அவதானம். இப்ப ஒரு புற்குழாயினுள் வழியை ஊதி விளையாட்டுக்காரின் மீது கல்லினை வைத்து குறித்த புள்ளியிலிருந்து இயங்க விடுக. அப்ப புற்குழாயினுள் வழியை ஊதி விளையாட்டுக்காரின் மீது கல்லினை வைத்து குறித்த புள்ளியிலிருந்து இயங்க விடுக. இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்டா, ஒரு திணிவை கூட்டிருக்கோம், ஒரு கல்லை வச்சிருக்கோம், திணிவை கூட்டிருக்கோம். திணிவு அதிகரிக்குமாக இருந்தா இப்ப அது போற தெரியும். நாங்க என்னத்தை அதிகரிச்சிருக்கோம்? திணிவு அதிகரிச்சிருக்கோம். திணிவு அதிகரிக்குமாக இருந்தால் அது ஆரம்பத்திலே இருந்த ஆறுமுடுகளுக்கு குறைவான ஒரு ஆறுமுடுகள் இங்க இருக்கும். ஆரம்பத்தில் இருந்த ஆறுமுடுகளுக்கு குறைவான ஒரு ஆறுமுடுகள் இங்க இருக்கும். எனவே ஆறுமுடுகள் உங்களுக்கு தெரியும், திணிவு அதிகரிக்கப்படுகின்ற போது ஆறுமுடுகள்ல பெருமானம் குறையும். ஆறுமுடுகளானது திணிவுக்கு நேர்மாறு வித சமம். எனவே திணிவு அதிகரித்து ஆறுமுடுகள் குறையும். எனவே ஆரம்பத்துல போனதை விட இப்ப அது குறைவாகத்தான் போகும். எனவே அவதானம் யாது ஆறுமுடுகள் குறைவாக இருக்கும், குறைந்த தூரம் செல்லும். பரும்படியான வேக நேர வரைவுகளை வரைக. பரும்படியான வேக நேர வரைவுகளை வரைக. அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்வோம்? இதுக்கு ஒரு ஆறுமுடுகள், இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஆறுமுடுகள் தொடர்பாக நாங்க வரைஞ்சோம் என்று சொன்னா உதாரணத்துக்கு இவ்வாறு இருக்கும். ஓகே, அப்ப இது சந்தர்ப்பம் ஒன்று என்று நாங்க காட்டினால், இப்ப ஆறுமுடுகள்ல பெருமானம் குறைவாக இருக்கும். எனவே ஆறுமுடுகள்ல பெருமானம் குறைவு. அதை நாங்க சந்தர்ப்பம் 2ல இவ்வாறு குறைச்சு காட்டலாம். ஆறுமுடுகள் குறைவாக இருக்கும். எனவே இந்த கிராஃபோட அந்த கோணம் குறைவாக இருக்கும். ஆறுமுடுகள் குறைவு. வினா 1 வினா 2 அவதானங்களுக்கு பரும்படி வேக நேர வரைவை வரைக. வினா 1 வினா 2 சந்தர்ப்பங்களின் ஆறுமுடுகள். ஓகே,
மறை என்று சொல்லிட்டு தொடர்பாக உமது முடிவு யாது? அப்ப இதுல ஆறுமுடுகள் தொடர்பாக சொல்லப்படுகின்ற விடயங்கள்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இதுல ஒரு குறிப்பிட்ட ஆரம்பத்தில் ஒரு வேகம் ஒன்றிருந்து பிறகு அது போய் ஒரு இடத்துல போய் ஓய்வடைகிறது. அப்ப இதுல நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டா, இப்படி காட்டலாம். என்ன ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், இது ஒரு இவ்வாறு நீங்க காட்டுங்க. அதாவது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆறுமுடுகள் இருந்திருக்கும். அந்த ஆறுமுடுகள் ஒன்று இருந்து அது பின்னர் அமர்முடுகளாக இவ்வாறு குறைவடைஞ்சதை நாங்க பார்த்திருப்போம். அதே நேரம் 2வது சந்தர்ப்பத்திலேயும் ஒரு ஆறுமுடுகள் இருந்திருக்கும். அது இப்படி குறைஞ்சு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஓகே, இவ்வாறு இருந்திருக்கும். இப்ப வினா 1 வினா 2 சந்தர்ப்பங்களில் ஆறுமுடுகள் மறை தொடர்பாக உமது முடிவு யாது? அப்ப இதிலிருந்து முடிவு என்னன்னு கேட்டா, தெளிவு அதிகரிக்கின்ற போது ஆறுமுடுகள்ல பெருமானம் குறைவாக இருக்கும். ஆறுமுடுகளினுடைய பெருமானம் குறைவு. எனவே ஆறுமுடுகளானது திணிவுக்கு நேர்மாறு வீத சமன். ஓகே, திணிவுக்கு நேர்மாறு வீத சமன். அதே மாதிரி ஒரு பலூனை வைக்கம், ஒரு பலூனால வழங்கப்படுகின்ற விசை ஒரு விசை என்று சொன்னா 2 பலூனால 2F. எனவே இந்த சந்தர்ப்பத்துல கூடிய தூரம் போகுது என்பது அதிலிருந்து ஒரு விடயத்தை நாங்கள் எடுக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் ஆறுமுடுகள் அதிகமாக இருக்கும். எனவே விசையானது ஆறுமுடுகளோடு தொடர்படுத்துகின்ற போது ஆறுமுடுகள் அதிகரிக்கிறது என்று சொன்னால் அங்கு என்ன செய்யுது? விசை அதிகரிக்கின்ற போது ஆறுமுடுகள் அதிகரிக்கும். நேர்வீத சமன். எனவே இந்த வினாக்களுக்கான விடயங்களை இவ்வாறு நாம் குறிப்பிடலாம். நியூட்டன்ட 2வது விதியோடு தொடர்பான விடயம், ஆறுமுடுகளானது திணிவுக்கு நேர்மாறு வீத சமனாகவும் ஆறுமுடுகளானது வழங்கப்படும் விசைக்கு நேர்வீத சமனாகவும் காணப்படும். ஓகே, எனவே இவ்வாறான விடயங்களை நாங்க இதுல குறிப்பிட முடியும். விசை ஆறுமுடுகள் தொடர்பான விடயங்களை நாங்க இதுல குறிப்பிடலாம். அப்ப இந்த இந்த கேள்விக்கு அப்ப விசை ஆறுமுடுகள் தொடர்பாக தான் நாங்க நேர்வீத சமன், நேர்மாறு வீத சமன், அதாவது விசையானது ஆறுமுடுகளோட நேர்வீத சமன். அடுத்தது திணிவானது. ஓகே, திணிவு தொடர்பாக நாங்கள் பார்த்த விடயம், திணிவானது ஆறுமுடுகளுக்கு நேர்மாறு வீத சமன். இந்த விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். இதுல வினா 1 வினா 2 சந்தர்ப்பங்களில் ஆறுமுடுகள் தொடர்பாக உமது முடிவு யாது? அப்ப ஆறுமுடுகள் ஆரம்பத்திலே என்ன செய்யுது? ஆரம்பத்திலே ஏற்பட்ட ஆறுமுடுகள் தொடர்பாக அப்ப இதுல கேட்கப்படுவது மறை. அப்ப வினா 1 நாங்க என்ன செய்யறோம்? வழங்கப்பட்டதை விட இங்க திணிவு அதிகரிக்கப்படுது. திணிவு அதிகரிக்கப்படுது. எனவே இது கொஞ்சம் கூட தூரம் சென்றிருந்தால் இது குறைவான ஒரு தூரம் தான் சென்றிருக்கும். குறைவான ஒரு தூரம் தான் சென்றிருக்கும். எனவே இதனுடைய ஆறுமுடுகள் குறைவாக இருக்கும். அதே நேரம் அது கேட்டாற்போல் அமர்முடுகள் குறைவாக இருக்கும். இதில் ஆறுமுடுகள் இப்படி இருந்து பின்னர் இவ்வாறு காணப்படும். எனவே தொடர்பு ஆறுமுடுகள் எனப்படுகின்ற இந்த அமர்முடுகள்ல பெருமானம், அமர்முடுகளினுடைய பெருமானம் குறைவாக இருக்கும். எனவே இதுல நாங்க குறைவாக இருக்கும் என்ற எழுதலாம். 2வது சந்தர்ப்பத்தில் இயங்கும் பொருளின் திணிவு ஆறுமுடுகள் தொடர்பாக. அப்ப 1வது சந்தர்ப்பத்திலே இதுல நாங்க சொல்லலாம் விசை அதிகரிக்கின்ற போது இந்த சந்தர்ப்பத்திலே ஆறுமுடுகள் அதிகரிக்கும். இந்த சந்தர்ப்பத்தில நாங்க சொல்லலாம் ஆறுமுடுகளானது திணிவுக்கு நேர்மாறு வீத சமன் என்று சொல்ல முடியும். திணிவுக்கு நேர்மாறு வீத சமன் என்று சொல்ல முடியும். வினா 5, 6 தொடர்பான முடிவுகளை இணைத்து பெறப்படுகின்ற முடிவு. அப்ப இதிலிருந்து நாங்க பெற்றுக்கொள்ளுகின்ற முடிவு தான் என்னன்னு கேட்டா, ஓகே, பெற்றுக்கொள்ளுகின்ற முடிவு F சமன் MA என்ற இந்த சமன்பாடு விசையானது திணிவு தர ஆறுமுடுகளுக்கு சமனாக இருக்கும். அப்ப இதை பரிசோதனை ரீதியாக காட்டியது உங்களுக்கு தெரியும். நியூட்டன் விதி என்னது? ஓகே, நியூட்டன் விதி. அப்ப அந்த விதி என்னன்னு கேட்காங்க. அந்த விதி தொடர்பாக நாங்க சொன்னோம்டா, ஒரு பொருளில் ஏற்படுத்தப்படுகின்ற ஆறுமுடுகளானது, அப்ப நியூட்டனின் 2வது விதி என்று நீங்க போட்டுட்டு ஒரு பொருளில் ஏற்படுத்தப்படுகின்ற ஆறுமுடுகளானது அதில் பிரயோகிக்கப்படுகின்ற சமப்படுத்தா விசைக்கு நேர்வீத சமனாகவும் அதன் திணிவிற்கு நேர்மாறு வீத சமனாகவும் இருக்கும். அப்ப அந்த விதி யாது என்பது 2வது விதி. அந்த விதியை எழுதுக என்று சொன்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை எழுதுவோம். ஓகே, சொன்ன விடயத்தை விடத்துல நாங்க எழுதி காட்டுவோம்.
அவ்விதியில் குறிப்பிடப்பட்ட ஆறுமுடுகள், உணர்த்தப்பட்ட விசை, திணிவு ஆகியவற்றை தொடர்படுத்தும் கணித தொடர்பு. இப்போ இதுக்கு நாங்கள் எஃப்சம் என்ற கணித தொடர்பை கொடுப்போம். அப்படி என்று சொன்னா மேலுக்கு நாங்கள் ரெண்டையும் இணைத்து தாங்கன்னு கேட்ட கேள்விக்கு இவ்வாறு நீங்க கொடுக்கலாம். ரெண்டையும் இணைத்து தாங்கன்னு கேட்ட கேள்விக்கு ஓகே, இதுல உங்களுக்கு தெரியும் ரெண்டையும் இணைச்சோம்னு சொன்னா எஃப்இங்கள் எம் நேர்வீத சமன் ஏ இதை கொடுங்க. கீழுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா சமன்பாட்டை கொடுங்க. இந்த கேள்விக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து இதை கொடுப்போம். அடுத்ததா இதுல பாருங்க, இவ்விரு தொடர்புனையும் இணைத்து எழுதுக. அப்ப இதுக்கான தொடர்பாக பேசப்படுது. அப்ப அந்த வகையில நாங்க இதுல என்ன செய்யறோம், அப்ப இதுல இருந்து எஃப்சமன் எம்ஏ எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்டது, எஃப்இங்கள் ஓகே இதுல நாங்க பார்ப்போம். இதுல இருந்து எஃப் சமன் வழங்கப்பட்ட ஆறுமுடுகலானது எஃப்க்கு நேர்வீத சமன், அடுத்ததாக ஆறுமுடுகலானது நேர்மாறு வீத சமன். இவற்றை ரெண்டையும் இணைச்சு நாங்க இவ்வாறு காட்டுவோம், எஃப்இங்கள் எம் என்று காட்டுவோம். இவ்வாறு ஒரு பெருமானத்தை காட்டுவோம். அதுக்கு அடுத்ததாக தொடர்பாக நாங்கள் விடத்தில் என்ன செய்யறோம்னு சொன்னா எஃப் சமன் எம்ஏ என்று காட்டுறோம். ஒரு மாறிலி இருக்கி, அந்த மாறிலிக்கு நாங்கள் என்னத்தை போடுறோம், இந்த மாறிலிக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருமானம் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது, ஒன்றென்ற பெருமானம். அடுத்த ஒரு மாறிலி கே இருக்குது, அது ஒன்றாக இருக்குது. அப்ப இங்கே 1 கிலோகிராம் திணிவில் 1 மீட்டர் செகண்ட் -1 எனப்படுகின்ற ஆறுமுடுகளை ஏற்படுத்த தேவையான விசை 1 நியூட்டன் என்று வரையறுக்கப்படுகிறது. எனவே விசையினுடைய சர்வதேச அலகு என்ன சொல்லுதுன்னு கேட்டா எஃப்சமன் எம்ஏல 1 கிலோகிராம் திணிவில் 1 மீட்டர் செகண்ட் -1 எனும் ஆறுமுடுகளை ஏற்படுத்த தேவையான விசை 1 நியூட்டனாக இருக்கும். இங்க நாங்க இந்த மாறிலி கேயை ஒன்று எடுக்கும். அப்ப இதை நாங்க என்ன செய்யறோம், இவ்வாறான விடயங்களை. அப்ப இதுல உண்மையாக இந்த கேள்வியில கேட்கப்பட்ட விடயங்கள் நியூட்டன் 2வது விதியோடு தொடர்பான விடயங்களைத்தான் நாங்க இதுல பார்க்கிறோம். இதுல நாங்க விசையை அதிகரிக்கிறோம். விசை அதிகரித்தால் ஆறுமுடுகள் அதிகரிக்கும். இங்க என்ன செய்யறோம்னு சொன்னா திணிவு அதிகரிக்கப்படுகிறது. திணிவு அதிகரிக்கப்பட்டால் ஆறுமுடுகள் குறையும். ஓகே, ஆறுமுடுகள் குறையும். அதாவது அமர்முடுகளாக அது என்ன செய்யும், காணப்படும். ஆறுமுடுகள பெருமானம் குறைவாக இருக்கும். அப்ப இதுல வேக நேர வரைவுகள் தொடர்பாக கேட்டோம்னா இந்த இயக்கம் ஆரம்பத்தில் இருந்தது ஒரு ஆறுமுடுகள், அதன் பிறகு இவ்வாறு இருக்கும். அடுத்த கிராஃப் படி பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு வேக நேர வரைவாக இருக்கும். ஆறுமுடுகளோட போய் அது பிறகு அமர்முடுகள் அடையும். அடுத்தது இது ஒரு ஆறுமுடுகள் குறைஞ்ச பெருமானம், மீண்டும் அது அமர்முடுகள் அடைகிறத பார்க்கலாம். அமர்முடுகள் அடைவதை பார்க்கலாம். அடுத்ததாக இதுல பாருங்க, கேட்கப்பட்டிருக்கின்ற இந்த வரைப வரைஞ்சம். அதுக்கு அடுத்ததாக அமர்முடுகல்ல பெருமானம். வினா 1 விட வினா 2 அமர்முடுகள் விரைவாக என்ன செய்யும், ஓய்வடையும். எனவே அமர்முடுகளுடைய பெருமானம் தொடர்பாக பார்க்கின்ற போது திணிவு அதிகரிக்கின்ற போது, திணிவு அதிகரித்தால் ஆறுமுடுகளினுடைய பெருமானம் எவ்வாறு இருக்கும், குறைவாக இருக்கும். எனவே ஒரு குறைஞ்ச பெருமானம் ஆறுமுடுகள் குறைவென்பது அமர்முடுகள் அதிகமாக இருக்கும். என அமர்முடுகள் அதிகமாக இருக்கும். இதுல அடுத்ததாக முதலாவது சந்தர்ப்பத்தில் உணர்த்தப்பட்ட விசை ஆறுமுடுகள் தொடர்பான உமது முடிவியாது. அப்ப விசை அதிகரித்த என்ன அதிகரிக்கும், ஆறுமுடுகள் அதிகரிக்கும். ஒரு பலூன் 4 ஆறுமுடுகளை விட 2 பலூனுக்கு கூட இருக்கும். அடுத்ததாக திணிவு தொடர்பாக நாங்க பார்க்கோம். திணிவு ஆறுமுடுகள் தொடர்பாக பார்ப்போம். எனவே திணிவு அதிகரிக்கின்ற போது இது அமர்முடுகள், அதாவது திணிவு அதிகரித்தால் திணிவானது ஒரு பொருள் ஏற்படுத்தப்படுகின்ற ஆறுமுடுகளானது அந்த பொருளில் திணிவுக்கு நேர்மாறு விதம். எனவே திணிவு அதிகரிக்கக்குள்ள ஆறுமுடுகள் குறைவாக இருக்கும். எனவே இவற்றை நாங்கள் இதுல குறிப்பிட்டது. பிறகு இதுல வினா 5, 6 முடிவுகளை இணைத்து பொது முடிவினை எழுதுக. அப்ப பொது முடிவு என்னன்னு சொன்னா விதிக்கு வாரத்துக்கு முதல் ஒரு பொருள்ல விசை அதிகரித்தால் ஆறுமுடுகள் அதிகரிக்கும், திணிவு அதிகரித்தால் ஆறுமுடுகள் குறைவடையும். இரண்டையும் சேர்த்து சும்மா எழுதலாம், விதி இல்லாமல் எழுதும்.
விஞ்ஞானி யார்? நியூட்டன். அவர விதி என்ன? 2வது விதி. அந்த விதியை எழுதுங்க. ஒரு பொருளில் ஏற்படுத்தப்படுகின்ற ஆறுமுடுகலானது விசைக்கு நேர்வித சமனாகவும், அதே மாதிரி ஒரு பொருளில் ஏற்படுத்தப்படுகின்ற ஆறுமுடுகலானது திணிவுக்கு நேர்மாறு வித சமனாகவும் இருக்கும். எனவே இந்த விதி எழுதுவோம். அடுத்ததாக இதுல பாருங்க தரப்பட்டிருக்கிறது. அவ்விதியில் குறிப்பிடப்பட்ட ஆறுமுடுகள் உணர்த்தப்படும் விசை திணிவு என்பவற்றை தொடர்படுத்தும் கணித தொடர்பினை எழுதுக. எனவே இந்த தொடர்பாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அந்த கணித தொடர்பில் நாங்க இவ்வாறு காட்டுவோம். என்ன? எஃப் ஏ நேர்வித சமன் எஃப் என்று காட்டுவோம். மற்றும் ஒரு தொடர்பு எம் நேர்வித சமன். ஓகே, அப்படி இல்லாட்டி நாங்க இப்படி காட்டுவோம். ஆறுமுடுகலானது எஃப்க்கு நேர்வித சமனாகவும், அந்த ஆறுமுடுகலானது திணிவுக்கு நேர்மாறு வித சமனாகவும் இருக்கும். இதைத்தான் நாங்க அந்த விதியில காட்டுறோம். எனவே இந்த வினாக்கு நாங்க இவ்வாறு கொடுக்கலாம். அது ரெண்டையும் இணைத்து காட்டுங்கன்னு சொன்னா, இணைக்கின்ற போது உங்களுக்கு தெரியும் என்ன செய்யும். ஆறுமுடுகலானது விசைக்கு நேர்வித சமனாகவும் இதுக்கு நேர்மாறு வித சமனாகவும் காணப்படும். எனவே திணிவை நாங்க இவ்வாறு ரெண்டையும் சேர்த்து காட்டுவோம். இப்ப நாங்க இதுக்கு என்ன செய்யறோம்னா, ஒரு தொடர் கொண்டு உருவாக்குகின்ற போது நேர்வித சமனாக மாற்றுகின்ற போது எஃப் சமன் எம்ஏ என்று போடுவோம். இந்த எம்ஏல ஒரு மாறிலி ஒன்று இருக்கும். அந்த மாறிலி ஒரு கே ஒன்று எடுத்து காட்டலாம். இந்த கே ஆனது, இந்த மாறிலியானது ஒரு மாறிலியை போட்டு நாங்க இதை சமப்படுத்துறோம். இந்த கேட மாறிலிக்கு நாங்க 1 இடத்துல போட்டு என்ன செய்யறோம், இதை காட்டுகிறோம். எனவே அந்த மாறிலி கே ஆனது எவ்வாறு இங்க ஒரு நியூட்டனாக காட்டப்படுகிறது. எஃப் சமன் எம்ஏ என்பது 1 கிலோகிராம் திணிவில் 1 மீட்டர் செகண்ட் -2 என்ற ஆறுமுடுகளை ஏற்படுத்த தேவையான விசையாக இது காணப்படுகிறது. எனவே இவ்வாறு நாங்க இவற்றை காட்ட முடியும். இலகுவான ஒரு பகுதிகளாக இவை காணப்படுகிறது. அடுத்ததாக இதுல மற்றும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஓகே, இந்த விடயத்தை நாங்கள் இதுல பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் உங்களுக்கு நேற்றைய தினம் சில வினாக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வினாக்கள்ல நீங்க செய்திருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வினாவினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வினாவினுடைய தொடர்ச்சி. எதிர்வரும் வியாழன் மற்றும் புதன் வியாழன் ஆகிய தினங்களில் நாங்கள் உராய்வு என்று ஒரு 5வது அலகு இருக்கிறது. இதனோடு தொடர்பானது நாங்கள் சில கேள்விகள் உராய்வு தொடர்பாக பார்த்திருக்கோம். எனவே அந்த கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். ஓகே, அந்த கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வினா, ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஒரு வினா, அதனுடைய ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அந்த தொடர்ச்சியை நாங்கள் பார்த்துவிட்டு போவது சிறப்பாக இருக்கும். அந்த வகையில இந்த வினாவை நாங்கள் பார்ப்போம். அந்த வினாவை பார்த்துவிட்டு நேற்று நாங்கள் பார்த்த வினாவினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு பகுதி, அதனை பார்த்துவிட்டு செல்வோம். ஓகே, இதுல பாருங்க, நான் ஷேர் பண்றேன். ஒரு 1 மினிட் தாங்க. எனவே இந்த பயிற்சிகள் அதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கிறது. இதே நேரம் இந்த வினாவோட தொடர்பான விடயங்களை ஒட்டுமொத்தமாக நாங்க பார்க்கலாம். தரம் 10னுடைய பிசிக்ஸ் கேள்விகளாக நாங்கள் இலகுவாக பார்க்கலாம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக இவற்றை பார்ப்போம். ஒரு தடவையில் நாங்கள் இவற்றை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பார்ப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் இவற்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஓகே, இப்போ இதில் நேற்று நாங்கள் ஒரு யூனிட் எக்ஸாம் தொடர்பான ஒரு பேப்பரை பார்த்துட்டு இருந்தோம். அதில் தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு சில வினாக்கள் இதில் பார்க்க வேண்டிய பகுதிகளாக இருந்தது. எனவே அவற்றை நாங்கள் இதில் பார்ப்போம். ஓகே, அப்போ இதில் இந்த வினாவை நாங்கள் செய்வோம். நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். சரியா? இதில் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இதில் இந்த வினாவைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்தது. எனவே இதில் பாருங்க, இந்த பகுதிகள் நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தது. இதில் இந்த வினா 600 கிராம் இருக்குது. அப்போ இதில் திணிவை காண சொல்றாங்க. 600 கிராம் என்று சொன்னா திணிவு 600 கிராம், நிறைய காண சொல்றாங்க. எனவே நிறைய காண்றதுக்கு நாங்கள் இதால் இதை பிரிப்போம். என்ன பிரிச்சுட்டு
10ஆல பெருக்குவோம். பெருக்கினா அதில் பெருமானம் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து 6 நியூட்டன் என்ற பெருமானம் கிடைக்கப்பெறும். 6 நியூட்டன் என்ற பெருமானம் கிடைக்கப்பெறும். மரக்குற்றியின் மூலம் மேசையின் மீது உணர்த்தப்படும் விசை மரக்குற்றியின் நிறைக்கு சமனாகும். மேசையின் மூலம் மரக்குற்றியின் மீது படும் மறுதாக்கம் யார்? அப்ப இது நேற்று பார்த்த விடயம்தான். அதே 6 நியூட்டனாக இருக்கும். 6 நியூட்டனாக இது காணப்படும். இங்கு தொழிற்படும் உராய் விசையை உருவில் குறித்து காட்டுக. எனவே இதை உருவில குறிச்சு காட்டின மனுஷனா இந்த பக்கமாக ஒரு விசை தொழிற்படுகிறது. எனவே உராய் விசை இந்த பக்கமாக இருக்கும். உராய் விசையில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். உராய் விசையில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் நாங்கள் அறிந்த வகையில செவ்வன் மறுதாக்கம், மேற்பரப்பின் தன்மை ரெண்டும் செல்வாக்கு செலுத்தும். மேற்பரப்பின் பரப்பளவு செல்வாக்கு செலுத்தாது. அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் பொறிகளில் உள்ள பகுதிகள் ஒன்றுடன் ஒன்று தொடுகை உருகின்றமையினால் உண்டாகும் உராய்வினால் ஏற்படும் பாதகமான விளைவு. இந்த பாதகமான விளைவு என்ன? தேவை ஏற்படும். அடுத்தது சக்தி விரயம், வெப்பம் ஒளியாக சக்தி விரயம் ஏற்படும். அடுத்ததாக வினா 4 குறிப்பிட்ட பாதகமான விளைவை குறிப்பிடுவதற்கு 6 குறிப்பிட்ட பாதகமான விளைவை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்கப்படுது. எனவே இதுக்கு நாங்கள் செய்யக்கூடியது மசகிடுதல், எண்ணெய் இடுதல், கிரீஸ் இடுதல், இவ்வாறான விடயம், மேற்பரப்பை ஒப்பமாக்குதல், குண்டு போதிகைகள், உருளை போதிகைகள் பயன்படுத்துதல். சேற்றுப்பாங்கான தரை இது தொடர்பாகவும் பார்த்திருந்தோம். இதுக்கு என்ன செய்யணும்? சேற்றுப்பாங்கான தரையில சில்லுகள் முன்னோக்கி செல்வதற்கு செல்லாத ஒரு இடத்தில் சுழல்வதை காணலாம். இதுக்கு காரணம் அங்கே உராய்வு இல்லை. உராய்வு வந்து குறைவாக இருக்கிறது அல்லது உராய்வு இல்லை. எனவே இவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். எனவே இவையெல்லாம் மிக முக்கியமான வினாக்களாக இருக்கிறது. கவனமாக பார்க்க வேண்டிய சில வினாக்கள். எனவே எதிர்வரும் வாரங்களில் நாங்கள் 5வது அலகாக இருக்கின்ற உராய்வை பார்ப்போம். அது ஒரு 2 தினங்களில் பார்க்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு அலகாக இருக்கிறது. அதனை பார்த்துவிட்டு நாங்கள் செல்கின்ற ஒரு பகுதி தான் உங்களுக்கு தெரியும், பயாலஜி. எனவே ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் நாங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலும் இன்ஷா அல்லாஹ். எனவே வழங்கப்படுகின்ற இந்த பயிற்சிகளை ஒழுங்காக தொடர்ச்சியாக செய்யுங்கள். சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் தயவு செய்து எனது வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. என்ன சொன்னால் நிறைய பேர் கேட்க டவுட் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இல்லாமல் இருக்கும். எனவே அது டைம் வேஸ்ட் ஆக இருக்கும். உங்களோட டவுட்டு நீங்கள் நீட்ட கேளுங்க. ஸோ நான் உங்களோட டவுட்டு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். எனவே மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். முக்கிய நாளை தினம் ஓலெவலுக்கான வகுப்பு இருக்கிறது. அதில் நாங்கள் ஒளித்தொகுப்பு தொடர்பான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒளித்தொகுப்பு என்ற பாடம் நாங்கள் முடிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். எனவே மீண்டும் அடுத்த வகுப்புகளில் சந்திப்போம். இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங்.